எங்கள் ஆட்சியில் வாய் பேசாது, துப்பாக்கிதான் பேசும். 2 பேரை சுட்டு தள்ளினால் ஒருத்தன் கூட அந்த தப்பு செய்ய மாட்டான். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதைதான் செய்வோம். அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை IPS அதிகாரியாக இருந்தவர் என்பதால் சட்ட ரீதியாக பல விஷயங்களை அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடந்து வரும் நிலையில் அப்படி குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்திற்கு செல்லும் நபர்களுக்கு தற்போது தூக்கு தண்டனை கூட கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். என்றாலும் அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தை நாடி மேல்முறையீடு விசாரணை தொடர்வதால் அவர்களுக்கு எதிர்பார்த்தபடி தூக்கு தண்டனை விதிக்கப்படவில்லை. தற்போது கூட விளாத்திக்குளம் +2 மாணவி பலாத்கார படுகொலை வழக்கு சம்பந்தப்பட்ட தர்ம முனீஸ்வரனுக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கியுள்ளது. என்றாலும் அடுத்தபடியாக அவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய செல்லும் போது இந்த வழக்கு பல ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும். இந்த நிலையில்தான் இதற்கு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறார். அவர் கூறுகையில், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு நீதிமன்றம் பல தண்டனைகளை கொடுத்து வருகிறது. என்றாலும் இந்த தண்டனை போதுமானதாக தெரியவில்லை. சிறைக்கு செல்பவர்கள் சில மாதங்களிலேயே வெளியே வந்து விடுவதால் யாருக்கும் பயன் இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய சட்டத்தில் பல ஓட்டைகள் உள்ளன. அதனால் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்காமல் இருந்து வருகிறது. அதனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் யார் பெண்கள் மீது கை வைத்தாலும் அவர்களை நிற்க வைத்து சுட்டு தள்ளுவோம். இப்படி 4 பேரை சுட்டு தள்ளிவிட்டால் போதும். அதன் பிறகு யாராவது இந்த தப்பை செய்வார்களா? அதனால் இது போன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் பாலியல் குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியும். இல்லை என்றால் இது தொடர்கதையாக நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, இப்படிதான் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் இதுபோன்ற குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தார். சுட்டு தள்ள உத்தரவிட்டார். அப்படி அவர் போட்ட உத்தரவு காரணமாக அங்கு பெண்கள் மீது யாரும் கை வைப்பதில்லை. பெண்களை கண்டாலே 10 அடி தள்ளி நடக்க தொடங்கினார்கள். அதனால் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் இதே தண்டனையை தான் நாங்கள் கொடுப்போம். சிறைச்சாலை, நீதிமன்றம் என்று சென்று மாத கணக்கில் அந்த வழக்கை நீர்த்து போக செய்து குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்க விடவே மாட்டோம். உடனுக்குடன் சூட்டோடு சூடாக தண்டனை கொடுப்போம். அதனால் எங்கள் ஆட்சியில் வாய் பேசாது, துப்பாக்கிதான் பேசும் என்ற ஒரு அதிரடி கருத்து கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அடுத்த செய்தி. கோட்டையில் நடக்கும் பரபரப்பு. உதயநிதி பங்களாவுக்கு குறிவைக்கும் ஆதவ் அர்ஜுனா. விஜயிடம் போன பஞ்சாயத்து. மாஜி அமைச்சர்களுக்கு போடப்பட்ட அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி நடைபெறும் நிலையில் தற்போது அரசு பங்களாக்களை கைப்பற்றுவதில் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் அனைத்து அமைச்சர்களுக்கும் அரசு பங்களாக்கள் ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றதும் திமுக அமைச்சர்கள் அரசு பங்களாக்களை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் மாஜி அமைச்சர்கள் இன்னமும் தங்கள் குடியிருந்த அரசு பங்களாக்களை காலி செய்யாமல் தாமதம் செய்து வருகிறார்கள். இதனால் தற்போதைய அமைச்சர்கள் விருந்தினர் மாளிகையில் தங்கி அரசு பணிகளை கவனித்து வருகிறார்கள். அதோடு விரைவில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதால் அதற்குள்ளாக புதிய அமைச்சர்களுக்கு அரசு பங்களாக்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இப்படி விஜய் உத்தரவு போட்டதை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மாஜி அமைச்சர்களை சந்தித்து உடனடியாக பங்களாக்களை காலி செய்து கொடுக்குமாறு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் யார் எந்த பங்களாவை கைப்பற்றுவது என்பதில் தாவேகா அமைச்சர்களுக்கிடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி கோட்டையில் பயன்படுத்திய அறையை தற்போது தாவேகா அமைச்சராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா கைப்பற்றியுள்ளார். அதேபோன்று கோட்டையில் உதயநிதியின் அறையை கைப்பற்றிய அவர் இப்போது உதயநிதி வசித்து வந்த அரசு பங்களாவையும் தனக்கு ஒதுக்க வேண்டும் என்ற அதிகாரிகளிடத்தில் அழுத்தம் கொடுத்து வருகிறார். ஒருவேளை தனக்கு அதிகாரிகள் அதை ஒதுக்காமல் வேறு பங்களாவை ஒதுக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த விவகாரத்தை முதலமைச்சர் விஜயிடத்திலும் கொண்டு சென்றுள்ளார் ஆதவ் அர்ஜுனா. மேலும் தற்போது திமுக எதிர்க்கட்சியாக இருப்பதால் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதிக்கும் அரசு பங்களா ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதனால்தான் தற்போது வசித்து வரும் அதே குறிஞ்சி இல்லத்தை மீண்டும் தனக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளிடத்தில் கூறி வருகிறாராம் உதயநிதி ஸ்டாலின். இதற்கென்ன காரணம் என்றால், குறிஞ்சி இல்லம் மட்டுமின்றி அதன் அருகில் உள்ள இன்னொரு பங்களாவும் சேர்த்து 2 பங்களாக்கள் அவருக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ அந்த 2 பங்களாக்களையும் அவரிடமிருந்து பறித்துவிட்டு அவருக்கு வேறு ஒரு பங்களாவை கொடுப்பதற்கு முடிவெடுத்துள்ளார்கள். ஆனால் உதயநிதியோ 2 பங்களாக்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் ஒன்று எனக்கு கொடுங்கள், குறிப்பாக குறிஞ்சி இல்லத்தை கொடுத்து விடுங்கள் என்று விடாப்பிடியாக கூறி வருகிறாராம். ஆனால் ஆதவ் அர்ஜுனாவோ இப்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அல்ல, அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிவிட்டார். அதனால் அந்த அந்தஸ்துக்குரிய பங்களாவை தான் அவருக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கடந்த 5 ஆண்டுகளாக வசித்து
வசித்து வந்த குறிஞ்சி பங்களாவை தனக்குத்தான் தர வேண்டும் என்று அதிகாரிகள் துரத்தி கொண்டு வருகிறாராம். இதன் காரணமாக தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாம். உதயநிதியை குறிஞ்சி பங்களாவிலிருந்து வெளியேற்ற முடியாமலும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அந்த பங்களாவை ஒதுக்க முடியாமலும் தர்ம சங்கடத்தில் சிக்கி உள்ளார்களாம். இதனால் இந்த விவகாரம் அடுத்தபடியாக முதலமைச்சர் விஜய் இடத்தில் செல்லும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக உதயநிதி பழைய கெத்துடன் தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் அதற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது. அவர் இப்போது ஆளுங்கட்சி அல்ல, எதிர்க்கட்சிதான் என்பதை புரிந்து கொண்டு பழைய பங்களாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக வெற்றிக் கழகத்தினரும் தற்போது அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். அதனால் இந்த அரசு பங்களா விவகாரம் கோட்டையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தி, குதிரை வேகத்தில் குதிரை பேரம், 11 தொகுதிகளில் நடக்கப் போகும் இடைத்தேர்தல். தற்போது அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துள்ளார்கள். இதனால் இன்னும் 6 மாதங்களில் இந்த 4 மற்றும் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி என 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வெளியாகி இருக்கும் இன்னொரு செய்தியில் இன்னும் 6 மாதத்தில் 5 தொகுதிகள் அல்ல, மொத்தம் 11 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடக்கப் போகிறது என்று தெரிவிக்கிறது. அந்த அளவுக்கு திரைமறைவில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் ஒவ்வொருவருக்கும் 20 கோடி ரூபாய் தரப்படும் என்று டீல் போட்டுள்ளார்களாம். அந்த வகையில் அடுத்தபடியாக ஆற்காடு சுகுமார், அந்தியூர் ஹரிபாஸ்கர், பன்ருட்டி மோகன், காங்கேயம் நடராஜன், சங்கரன்கோவில் திலீபன் உள்ளிட்ட 5 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்வார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இவர்கள் எம்எல்ஏவாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் பாயும் என்பதனால் தற்போது தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார்கள். அந்த வகையில் தற்போது வரை அதிமுகவிலிருந்து மட்டும் 10 எம்எல்ஏக்களை தாவேகாவினர் தயார் செய்து விட்டார்களாம். அது மட்டுமின்றி இந்த 11 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறும் போது அத்தனை தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற முடியுமா? ஒருவேளை தாங்கள் எம்எல்ஏ தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் போட்டியிடும் நபர்களை மக்கள் நிராகரித்துவிட்டால் என்ன செய்வது என்றும் தாவேகா கடுமையாக ஆலோசனை செய்து வருகிறதாம். குறிப்பாக 6 மாதத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றாலும் கூட தற்போது ராஜினாமா செய்திருக்கும் எம்எல்ஏக்கள் சிபிஐ விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவர வாய்ப்பிருப்பதாகவும் பரபரப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. காரணம், இவர்களை தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரத்தில் தான் தங்கள் பக்கம் இழுத்துள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தை நாடப்போகிறார். அதனால் நீதிமன்றம் சிபிஐயிடம் இதுகுறித்து விசாரணையை ஒப்படைக்கும் போது ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை கூட ஏற்படும் என்று தெரிய வந்துள்ளது. அவர்களை தேர்தல் களத்துக்குள் வரவிடக்கூடாது என்கிற நோக்கத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கிறாராம். அதனால் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தால் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் வெற்றி பெற்று மீண்டும் எம்எல்ஏவாகி அமைச்சர் பொறுப்புக்கோ அல்லது தாவேகாவில் உயர்ந்த பொறுப்புக்கோ சென்று விடலாம் என்று கணக்கு போடும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சி வைத்தியங்கள் காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.